செட்டிநாடு தட்டப்பயிறு குழம்பு, கண் அவரை கறி. இந்த சுவையான உணவை எளிதாக எப்படி தயாரிப்பது என்று பார்ப்போம். இந்த நிறைவான செட்டிநாடு குழம்பு, அந்த பகுதியின் செறிவான மற்றும் நறுமண சுவைகளை காராமணியின் பூமித்தன்மையுடன் வெளிப்படுத்துகிறது. இந்த உணவிற்கு தேவையான பொருட்கள்: கருப்பு காராமணி, தட்டப்பயிறு, நல்லெண்ணெய், எண்ணெய், கொத்தமல்லி விதைகள், கடலைப் பருப்பு, உடைத்த கொண்டைக்கடலை, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், சீரகம், கருப்பு மிளகு, காய்ந்த சிவப்பு மிளகாய், கறிவேப்பிலை. படி 1. ஊறவைத்த காராமணிகளை நன்கு கழுவி, போதுமான தண்ணீர் மற்றும் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து 2 முதல் 3 வரை விசில் வரும் வரை வேக வைத்தாலும் வடிவம் மாறாமல் இருக்கும்படி பிரஷர் குக் செய்யவும். தண்ணீரை வடித்து தனியாக வைக்கவும். படி 2. மசாலா பேஸ்ட் தயாரிக்க ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை சூடாக்கவும். கொத்தமல்லி விதைகள், கடலைப் பருப்பு, உளுத்தம் பருப்பு, வெந்தயம், சீரகம், கருப்பு மிளகு மற்றும் காய்ந்த மிளகாய் சேர்க்கவும். வாசனை வரும் வரை குறைந்த தீயில் வறுக்கவும், கருக விடாமல் கவனமாக இருக்கவும். படி 3. வாணலியில் கறிவேப்பிலை, சின்ன வெங்காயம் மற்றும் பூண்டு சேர்க்கவும். வெங்காயம் கண்ணாடி போல் ஆகும் வரை வதக்கவும். படி 4. துருவிய தேங்காயைச் சேர்த்து லேசான தங்க நிறம் வரும் வரை 1 முதல் 2 வரை நிமிடங்கள் வதக்கவும். படி 5. வறுத்த பொருட்கள் முழுவதுமாக ஆறிய பிறகு அவற்றை மிக்சியில் போட்டு சிறிது தண்ணீர் சேர்த்து விழுதாக அரைக்கவும். படி 6. குழம்புக்கு ஒரு கனமான அடி உடைய பாத்திரம் அல்லது கடாயில் 2 மேசைக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றி சூடாக்கவும். கடுகு மற்றும் வெந்தயம் சேர்க்கவும். கடுகு வெடிக்கத் தொடங்கியதும் வெந்தயம் வெளிர் பழுப்பு நிறமாகும் வரை வதக்கவும். படி 7. கறிவேப்பிலை மற்றும் பொடியாக நறுக்கிய சின்ன வெங்காயத்தை சேர்க்கவும். சின்ன வெங்காயம் பொன்னிறமாகும் வரை வதக்கவும். படி 8. வெட்டிய தக்காளியைச் சேர்த்து அது மென்மையாகும் வரை மற்றும் குழையும் வரை சமைக்கவும். படி 9. புளி விழுது அல்லது சாறு, மஞ்சள் தூள் மற்றும் பெருங்காயம் சேர்க்கவும். 1 நிமிடம் வதக்கவும். படி 10. அரைத்த மசாலா விழுதைச் சேர்த்து தக்காளி கலவையுடன் நன்றாக கலக்கவும். எண்ணெய் மசாலாவில் இருந்து பிரியத் தொடங்கும் வரை மிதமான தீயில் 5 முதல் 7 வரை நிமிடங்கள் சமைக்கவும், அவ்வப்போது கிளறிவிடவும். படி 11. வேக வைத்த காராமணி மற்றும் தண்ணீர் சேர்க்கவும். 2 முதல் 3 வரை கப் அல்லது நீங்கள் விரும்பும் பதம் வரும் வரை. தேவையான அளவு உப்பு மற்றும் விருப்பப்பட்டால் வெல்லம் சேர்க்கவும். படி 12. குழம்பு கொதித்ததும் தீயை குறைத்து 15 முதல் 20 வரை நிமிடங்கள் சிறு தீயில் கொதிக்க விடவும். இது சுவைகள் ஒன்றோடு ஒன்று கலந்து குழம்பு சற்றே கெட்டியாக உதவும். படி 13. சுவைத்துப் பார்த்து தேவைப்பட்டால் உப்பு மற்றும் புளிப்புத்தன்மையை சரிசெய்யவும். படி 14. சாதம் அல்லது பிற துணைகளுடன் சூடாக பரிமாறவும். அவ்வளவுதான். முழு செய்முறையையும் சரியான அளவுகளையும் விளக்கத்தில் உள்ள இணைப்பில் பெறலாம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.